இங்கே வரைக்கும் கேட்குறதா? 21வது அபங்கம் காலவேளை நாம உச்சாரித்தானாகி. அபங்கத்தை நான் ஒரு தான் சொல்கிறேன், இல்லை திரும்பி சொல்லுங்க அப்புறம். காலவேளை நாம உச்சாரித்தானாகி दूरी पक्षपाही उद्धरती रामकृष्ण नाम सर्वदोषाहरण जडजीवातारण हरि एक हरिनाम सार जिव्हाया नामाची उपमा त्या दैवाची कोणवाणी ज्ञानदेवा सांग झाला हरिपाठ पूर्वजा वैकुंठ मार्ग सोपा हरिमुखे म्हणा हरिमुखे म्हणा पुण्याची गणना कोण करी. कालवेळ नाम उच्चारिता
पाहि उद्धरति रामकृष्ण नाम सर्वदोषाहरण जड़ जीवातारण हरि एक हरि नाम सार जुवाया नामास उपमात्या देवाची कोणवाणी ज्ञानदेव सांग झाला हरिपाठ पूर्वजा वैकुंठ मार्ग सोपा हरिमुखे म्हणा हरिमुखे म्हणा पुण्याची गणना कोण करी. संत श्रेष्ठ விஸ்வமௌலி ஞானேஸ்வர மகாராஜுடைய பரம கருணையினால வெகு நாள் கழிச்சு திருப்பி கோயம்புத்தூர்ல சந்திக்கிறோம். ஜனவரி மாதம் வந்தேன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் அப்புறம் 2025 இப்போ தான் வரேன். 21வது அபங்கம் இன்னைக்கு ஹரிபாட் அப்படிங்கக்கூடிய இந்த கிரந்தம் ஹரிஸ்மரணத்தினால வரக்கூடிய பிரயோஜனம். ஹரிஸ்மரணம் ஒரு ஜீவனை என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த ஹரிபாட்டுங்கிற கிரந்தம். மௌலி ஞானேஸ்வர மகாராஜ் அவதாரம் பண்ணி இந்த வருஷத்தோட 750 வருஷம் பூர்த்தியா. இந்த வருஷம் 750வது ஜெயந்தி அவர் கொண்டார். 21 வயசுல சஞ்சீவன சமாதி வாங்கி சமாதி எடுத்துட்டார். 21 வயசுல அவர் செஞ்ச சாதனை அலாதியானது. நம்ம பாரதத்தில் அவ்வளோ மகான்கள், மகாராஷ்டிரால முக்கியமாக ஞானேஸ்வர மகாராஜ் இந்த வருஷம் 750வது ஜெயந்தியை கொண்டாடணும். கொண்டாட வேண்டிய உற்சவம் இதெல்லாம் தான். நம்ம பர்த்டே கொண்டாடி என்ன டெய்லி 3 வேளை சாப்பாடு, 8 மணி நேரம் தூக்கம் ரெகுலரா நித்திய நியமமா இருக்கு. இதுக்கு மேல பெரிய சாதனை பண்ணோம்னு தெரியல. பண்ணிருக்கலாம் லௌகிகமாக. ஜகத்தை உத்தானம் பண்ணக்கூடிய சாதனை அவதார புருஷர்கள் பண்றாங்க. ஜகத்தை உத்தானம் பண்ணக்கூடிய சாதனை. அதனால் அவர்களுடைய ஜெயந்திய விசேஷமா நாம் கொண்டாடணும். ஞானேஸ்வர மகாராஜ் அவதார நாளுங்கிறது கோகுலாஷ்டமி தான்.
கிருஷ்ணனுடைய அவதார நாள் ஏது நாள் தான் ஞானேஸ்வர மகாராஜுடைய அவதார நாள். அதனாலதான் சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரம்னு மகாராஷ்டிரக்காரா கொண்டாடுற. மகாவிஷ்ணு அவதார சகா மாசா ஞானேஸ்வர். அந்த விசேஷமாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி, ஆகஸ்ட் 15 கோகுலாஷ்டமி, ஆகஸ்ட் 14 ஸ்ரீ ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம். 2 விதமா நம்ம கொண்டாடுவோம். ஒன்று நட்சத்திரப்படி கொண்டாடுவோம், இன்னொன்று திதிப்படி கொண்டாடுவோம். அஷ்டமி வந்தாச்சுன்னா கோகுலாஷ்டமி, ரோஹிணி வந்தாச்சுன்னா ஸ்ரீ ஜெயந்தி. ஆகஸ்ட் 16 ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு சென்னையில அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுடைய மகாபரிவா மண்டபத்தில் வச்சு 750 பேர் சேர்ந்து ஞானேஸ்வரி பாராயணம் செய்யறதுக்கு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாரையும் அழைக்கிறேன். எனக்கு ஞானேஸ்வரி பாராயணம் பண்ண தெரியாதே நினைக்க வேண்டாம். தமிழ் படிக்க தெரியும். இந்த காலவின நாம ஹரிப்பாட்டில் தமிழ் இருக்கு இல்லையா, அது படிக்க தெரிஞ்சாலே ஞானேஸ்வரி பாராயணம் பண்ண மாதிரி தான். அதே மாதிரி தான் பண்ணணும். பாட தெரியாதே வேண்டாம். சம்ஸ்கிருதம் மாதிரி சந்தி சமாசம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அழகழகா பிராகிருதம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த பாராயணத்தில் கலந்துக்க விருப்பமுள்ளோ அவள் எல்லாம் அவசியம் வாங்கோ. எனக்கு சென்னையில் ஆள் இருக்கா தங்கிறதுக்குன்னா அவள் ஆற்றுக்கு போயிட்டுட்டோ காலையில் 9 மணிக்கு அந்த அனந்த பத்மநாப சுவாமி சென்னையில் அடையாறில், திருவனந்தபுரம் போயிடாதுங்க, சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுடைய மண்டபத்தில் 9 மணிக்கு வந்துடும். இந்த ஃபங்க்ஷனை கௌரவிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்னர் வரார், RN ரவிஜி வரார். அவருடைய இனாகிரேஷன் மூலமாக இந்த பாராயணம் ஆரம்பிக்கிறது. 750 பேரில் யாருனாலும் இருக்கலாம். அந்த மண்டபத்தில் கீழே உட்காரணும். சேர் போடுற மண்டபம் பின்னாடி இருக்கும். கீழே உட்காரவங்க பின்னாடி உட்காந்துக்கலாம். 1 மணி நேரத்துக்குள்ளதான் ஆகும். முன்ன பின்ன தெரியாதேங்கிறதுக்காக வேண்டிதான் சொல்றேன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வெப்சைட்ல இருக்கு. vishwavarkarisamsthan.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, vishwavarkarisamsthan.com வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் ஃபில் பண்ணுங்க. இதுக்கு ஃபீலாம் கிடையாது. எங்களுக்கு தெரியணும் 750 பேர் வந்திருக்காளா இல்லையாங்கிறதுக்காக ஒரு யார் யார் ரெஜிஸ்டர் பண்றாளோ அவளுக்கெல்லாம் இதோடைய கிரந்தமும் இதோடைய ஆடியோவும் உங்களுக்கு முதல்ல அனுப்பிச்சிருக்கேன். மொத்தமே 40 நிமிஷம் தான் பாராயணம். அப்புறம் ஆரத்திலாம் ஆக கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஞானேஸ்வரி பிரவச்சனம் இருக்கும், அப்புறம் ஹரிகீர்த்தன் இருக்கும், அப்புறம் திண்டி ஊர்வலம் இருக்கு. சென்னையில ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடணுங்கிற ஒரு ஆசையினால உங்க எல்லாரும் கூப்பிடுறேன். வரவா எல்லாருக்கும் போஜன பிரசாதம் அங்க இருக்கு. ஒரு கால் சொந்தக்கார அங்க இல்லை, நான் சென்னையில ஒத்துரும் இல்லைன்னா நேர அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வாங்கோ. மாடியில உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கும் குளிச்சுட்டு வர்றதுக்கும் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் லக்கேஜ் வைக்கிறது இடமும் ரூம்ஸும் இருக்கு. வரலாம், லக்கேஜ் வைக்கலாம். வச்ச உடனே பொங்கல், இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் ரெடியாக இருக்கும். டிஃபன் சாப்பிடுவோம். அப்புறம் கீழே வருவோம், பாராயணம் முடிப்போம், பிரவச்சனம் முடிப்போம், எல்லாரும் பிரசாதம் எடுத்துப்போம். மகா பிரசாதம் இலை போட்டு ஸ்ரீ ஜெயந்திக்குள்ள சாப்பாடு இப்படி கொண்டாடணுங்கிறதுக்காக அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாம் ஹரிகீர்த்தன் முடிஞ்சு திண்டி முடிஞ்சு சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும். ட்ரெயின் பிடிக்க போறவாளுக்கு கட்டுஞ்சாதான் கையில் கொடுக்கும். அதனால கவலை இல்லாம வரலாம். அவசியம் எல்லாரும் வரணும்னு தான் ஆசை. எல்லாரும் வரணும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 100 பேராவது வந்து பாராயணத்தில் உட்காரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த மூலமா ஞானேஸ்வர மகாராஜுடைய 750வது வருஷ ஜெயந்தி. நம்ம 650 இல்லை, 850 ராமானுஜர் 1000வது வருஷ ஜெயந்தியில இருந்தோம். இந்த ஜென்மா கொண்டாட கிடைச்சது. இந்த மாதிரி ஞானேஸ்வர மகாராஜுடைய 750வது வருஷ ஜெயந்தி இந்த ஜென்மால நமக்கு கிடைச்சிருக்கு. அவசியம் கொண்டாடணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த ஹரிப்பாடுங்கிற கிரந்தம் 27 அபங்கம். அந்த 27 அபங்கத்துல ஹரிஸ்மரணத்துடைய மகாத்மியத்தை சொல்றாரு.
அதுல 21வது அபங்கத்துல காலவேலனாம உச்சாரித்தான कालवेल नाम उच्चारिता नाही दोही पक्षपाही उद्धरती. ஹரிநாமம் சொல்றதுக்கு ஒரு காலமோ இல்லாட்ட ஒரு வேளையோ பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை, பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, இது பெரிய விஷயம். எதுவுமே காலத்துல செய்யணும்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியம் காலத்துல செய்யாத காரியம் சொல்லுங்க. சாப்பாடு கூட காலத்துல இருக்கும். பிரதோஷ நேரத்துல சாப்பிடக்கூடாது, நியமம் இருக்கு. மிட் நைட்ல சாப்பிடக்கூடாது, ஏர்லி மார்னிங் சாப்பிடக்கூடாது, பிரம்ம முகூர்த்தத்துல சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கால நியமம் இருக்கு, குளிக்கிறதுக்கு கால நியமம் இருக்கு. எப்ப குளிக்கணுங்கிறது காலம் இருக்கு, எப்ப பல் துவக்கணுங்கிறது காலம் இருக்கு, எப்படி துவக்கணும்னு இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்லி, சாஸ்திரத்துல இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் செஞ்சா இந்த காலத்தை தாண்டி காலாதீதமாக செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தங்கள் வேணும், அது பாப்பம். எந்த டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காலேஜ் ஒரு 40 வயசுல சேரலாமா? சேர்த்துப்பால, அது காலத்துல சேரலாம். ஸ்கூல் இப்ப என்ன அவசரம், ஒரு 15 வயசுல முதல்ல 1ஆம் கிளாஸ் போட்டோம் அப்படின்னு ஆரம்பிப்போமா? காலத்துல சேரணும். எல்லா காரியமும் காலத்துல இருக்கு, வேலையில இருக்கு. எல்லா காரியமும் லௌகிக காரியமா இருக்கட்டும், வைத்திய காரியமா இருக்கட்டும், எல்லாமே கால வேலை அபேட்சிச்சு தான் இருக்கு. எப்பனாலும் செய்யலாம்னு ஒரு காரியம் கிடையாது. ஒரு மாமாக்கு போன் பண்ணா கூட காலத்தை பார்க்கணும். இந்த மாமா தூங்கிட்டு இருப்பாரா, மூவிச்சுட்டு இருப்பாரா, அவருக்கு லீவா ஆபீஸா பார்த்துதான் கால் பண்ணுவோம் இல்லையா? போன் பண்ணது கூட காலம் வச்சுட்டு இருக்கோம். அதனால எல்லா லௌகிக காரியமா இருக்கட்டும், வைத்திய காரியமா இருக்கட்டும், காலத்தை உத்தேசித்து தான் செய்யணும். ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு மாத்திரம் இல்லை எக்ஸப்ஷன்ஸ், வேற எதுவுமே இல்லை. என்னதான் சந்தியாவந்தனத்துல ரொம்ப ஆசையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை தான் செய்ய முடியும். காணாமல் கோணாமல் கண்டு கொடுக்கணும். சூரிய உதயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்க்கியம் கொடுத்துடணும். மாத்தியானிகம் சூரியன் உச்சி பொழுதுல அர்க்கியம் கொடுக்கணும். அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாயந்தரம் அர்க்கியம் கொடுக்கணும். காலம் இருக்கு. என்னதான் சந்தியானம் பண்ணாலும் 100 தடவை சந்தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அர்க்கியம் கொடுத்துட்டே இருக்கேன், சந்தியானம் பண்ணிட்டே இன்னும் ஆசையா இருக்கு, இன்னும் 2 தடவை செஞ்சுட்டு வரேன் அப்படி சொல்ல முடியாது. காயத்ரி ஜபம் வேணா கொஞ்சம் 100க்கு 1008 சொல்லலாம், இப்படி இருக்கலாம். அதுவும் காலத்துல தான், இந்த காலத்துல சொல்லணும். தீட்டு இல்லாத போது சொல்லணும். யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டா, நம்ம தாயாதியா போயிட்டோம், சீதகம் உண்டு அப்படின்னு இருந்தா அது சொல்ல முடியாது. சில மந்திரங்களை உச்சரிக்க முடியாது, சில அனுஷ்டானங்களை பண்ண முடியாது. கோவிலுக்கு எப்பனாலும் வரலாம், அப்படி வர முடியாது. நட திறந்தாதான் வர முடியும். கோவிலை எப்ப திறக்கணும் எப்ப மூடணும்னு ஆகமங்கள் சொல்றது, அதன்படிதான் இருக்க முடியும். கால வேலை எல்லாத்துக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. கால வேலை இல்லாத ஒரே பிரபாவம் நாம சங்கீர்த்தத்துக்கு மாத்திரமே. இது ஒரு பிரபாவம். நாமத்தை மாத்திரம் காலம்
கட்டுப்படுத்தல்ல. 60 வயசு அடுத்த இன்னமே நாம சொல்ல முடியுமா? அது சின்ன குழந்தையிலே ஆரம்பிச்சிருக்கணும். யாரு சொன்னா? இப்பயா சொல்லலாமே. சாகர நேரம் துருத்தே நாம சொல்லலாமே, அவசியம் சொல்லலாம். சின்ன வயசா இருக்கு இப்ப போய் நாம சேர்ந்து சொல்லலாமா? அவசியம் சொல்லணும். சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் எப்பவும் எந்த நேரத்திலையும் யாரும் இன்னொன்னு இருக்கு, அதிகாரம் யாருக்கு? சகலாசேயதே அஹேதீதா சகலாசேயதே ஆஹே அதிகார். துக்காராம் மகாராஜ் சொல்றார், நாம சங்கீர்த்தனத்துக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கு. யாரும் இந்த அதிகாரமும் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. எல்லா விஷயமும் குவாலிபிகேஷன் இருந்தா தான் வேலை ஜாயின் பண்ண முடியும். 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு குவாலிபிகேஷன் என்னன்னா 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் 8ஆம் கிளாஸாவது பாஸ் பண்ணிருக்கலாம். கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணோம்னா 8ஆம் கிளாஸாவது அட்லீஸ்ட் பாஸ் பண்ணிருக்கலாம். குவாலிபிகேஷன் இன்னதான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு நிர்ணயம் எல்லாத்துக்கும் இருக்கு. கோவிலுக்குள்ள யார் வரலாம்? மனுஷனா பிறந்திருக்கணும். நாயோ பன்றியோ ஒரு பாம்போ அதிகாரம் இருக்கா கோவிலுக்குள்ள வர்றதுக்கு? அதிகாரம் இல்லை. மிருகங்கள் உள்ள வர்றதுக்கு அதிகாரம் இல்லை. மனிதர்கள் தான் உள்ள வர்றது. எல்லாத்துக்கும் அதிகார பேதம் இருக்கு. ஆனா பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு மாத்திரம் அதிகார பேதம் கிடையாது. ஒரு மிருகம் கூட சொல்லலாம். ஒரு கஜேந்திரன் நாம சொன்னா, ஒரு ஜட்டாயு நாமா சொன்னார், ஒரு ஜாம்பவான் நாமா சொன்னார், ஹனுமந்தராய நாமா சொன்னார், சுக்ரீவன் நாமம் சொன்னார். புதான புராணங்கள் பார்க்கிறோம். யாரும் பகவன் நாமத்துல பங்கேற்கலாம். இன்னைக்கும் ஆனந்தியில ஞானேஸ்வர சமாதி கோவில்ல முன்னாடி ஹரிகீர்த்தனம் நடந்தா யாருக்கும் அனுமதி உண்டு. மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை, மிருகங்களுக்கும் உண்டு அனுமதி. ஒரு நாயோட சுத்தி சுத்தி உட்காந்துருக்காங்க, யாரும் வெளியில போகணும்னு தொடர மாட்டாங்க. நாமா கேட்கறதுக்கு ஹரிகீர்த்தம் கேட்கறதுக்கு அதுக்கும் அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டுன்னா அது எப்படி இருக்கும்னா, அதான் ஆனந்தி கஷேத்திரம். அது எப்படி இருக்கும்னா நடுவுல எந்திருக்காது, உட்கார்ந்தா கடைசி வரைக்கும் கேட்டுருக்காது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இன்னொரு நாய் வந்ததுன்னா அது இதுவும் குறைச்சிக்காது. அது மாட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்கும், இது மாட்டு ஒரு பக்கம் உட்காந்துருக்கும். இந்த ஆச்சரியம் பார்க்க நீங்க ஆனந்தி வரணும். அது மாட்டு உட்காந்துட்டா அப்படி தலையை அப்படி வச்சுட்டு உட்காண்டே இருக்கும். கீர்த்தன் எப்போ கீர்த்தனை முடியாது நமக்கு தெரியாது, நாய்க்கு தெரியும். நான் ரெகுலரா கீர்த்தன் கேட்டு இருக்கேன். ஞானேஸ்வர மாவுளின்னு முடிச்சாச்சுன்னா இது முடிவுன்னு அப்படி லைட்டா அப்படி மாகும், இப்படி பார்க்கும், அப்புறம் உள்ள இருந்து போகும். ஆச்சரியம். பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கா. யாருக்கும் அதிகாரம் இருக்கு, எப்பவும் சொல்லலாம், எந்த நேரத்திலையும் சொல்லலாம். இது மாதிரி விசேஷம் வேற எந்த கர்மாவுக்கும் கிடையாது. சதா சொல்லக்கூடிய ஒரு கர்மானா அது நாம சங்கீர்த்தனம் மாத்திரமே, சதா செய்யக்கூடிய. அதனால கால வேல நாமம் உச்சாரித்தானா, இதுக்கும் மேல சொல்றேன். பகவன் நாமம் சொல்றதுக்கு சௌச்சம் கூட அபேட்சை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சுத்தமா இருக்கணுங்கிற அபேட்சை. ಅಂಗೋಲಿ ನಲಗೆ ತೋಂಡದುವಾವೆ, ಅಂಗೋಲಿ ನಲಗೆ தோண்டதுவாவே. நான் ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய சொந்த சரக்குலையோ என்னுடைய கற்பனையிலையோ இல்லாட்ட நான் ரச்சனை பண்ணி சொல்லலை. ஒவ்வொன்றுத்துக்கும் பிரமாணம் இருக்கு. சாதுக்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். நாம சங்கீர்த்தனம் சொல்றதுக்கு குளிக்கணுங்கிற சாமானிய திரவமும் இல்லை. குளிச்சுட்டு சொல்லுடா, குளிக்காம சொல்லாத அப்படின்னு கிடையாது. பூஜை பண்ணணும்னா குளிச்சுட்டு தான் பண்ணணும். அடுப்பு பத்த வைக்கணும்னா குளிச்சுட்டு தான் அடுப்பு பத்த வைக்கணும். எல்லாத்துக்கும் குளிக்கிறதுங்கிறது சாமானிய சௌச்சம், சுத்ததா.
அது கூட நாம எதிர்பார்க்கல. குளிக்கிறதுக்கு போவானே தோண்ட துவாவி வாய் கொப்பளிக்க வேண்டாமா, என்னென்ன உடனே சொல்லலாம் ஹரி 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 ஹரிமுகே மனா ஹரிமுகே மனா புண்ணியாச்சி கரணா கோணக்கரி நாராயணாக்கில குரு பகவன் நமஸ்தே அப்படிங்கிறத பிராதஸ்மரணத்தில் வச்சிருக்காங்க. கஜேந்திரவரதா கோவிந்தா கோவிந்தா எந்திருப்பாளா, ஹரி ஹரின்னு எந்திருப்பாளா. எந்திருந்ததுல இருந்து வாய் கொப்பளிக்கலையே, கொப்பளிக்க வேண்டாம், ஹரிநாமம் சொல்லலாம். இதெல்லாம் கொப்பளிக்காம தான் சொல்லணும்னு சொல்லல, கொப்பளிக்காமையும் சொல்லலாம்னு சொல்ல. ஓ நாமா சொல்லணுமே இப்பதான் வாய் கொப்பளிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன் அப்படி வச்சிருக்கான்னா, நம்மளுடைய மரணம் எந்த நேரத்தில்னு தெரியும். அவ்வளவு அனித்தியமான அசுகமான லோகம். எஸ்கர்ஷனுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு போனா சில பேர் புல்வா காஷ்மீர் சுத்தி பார்க்க தானே போனா, அவ பக்கத்துல மரணம் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சுதா? மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு இருந்தா அகமதாபாத் சாப்பிட்டு இருந்தா தலையில ஃபிளைட் வந்து விழுன்னு அவன் நினைச்சாள். அனித்தியமா ஃபிளைட்ல போனவாலும் இப்படி எரினோடனே கீழே இறங்க போறோம்னு நினைச்சாங்க. அவ்வளவு அனித்தியங்கிறது பகவான் கீதையில 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இல்லை. லோகம் அனித்தியம் சொல்ல முடியாது. வந்தே தீரும்னு சொல்ல மாட்டேன், ஆனா வந்தா ஏன்னெல்லாம் கேட்க முடியும். லோக இயல்பு, லோக இயல்பு இதுதான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கும் பக்திக்கும் முடிச்சு போட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓ இப்படி பகவான் கொடூரமா இருக்கான், இப்படி பகவான் போய் இப்படி இத்தனை பேரையும் ஃபிளைட்ல கீழே வச்சு பகவான் பகவான் ஒருத்தர் இருந்தாருன்னா காப்பாத்திருக்க வேண்டாமா? இவெல்லாம் அந்த ஸ்பைடர் மேன் பேட்மேன் மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. லோக நியத்தி என்னவோ அது நியத்தி, லோக நியத்தி எதுவோ அது நியத்தி. அதை சேஞ்ச் பண்றதுக்கு யாரும் அதிகாரம். அந்த நியத்தில இருந்து நீ ஞானத்துக்கு போயிட்டா அந்த நியத்தி உன்னை பாதிக்க. ஞானத்துக்கு போகலைன்னா பாதிப்பு தவிர ஒண்ணும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுத்தாத ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. சுகமா இருக்கணும்னு நினைச்சு வந்தா அது 2 துக்கம் இருக்கு. ட்ரெயின்ல ஸ்லீப்பர் கோச்சில் போனோம்னா ஏன்னா தூங்கிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு சுகம். ஸ்லீப்பர் கோச் எடுத்துன்னா அப்பர் பர்த்து போடுறது. ஐயோ யார் ஏறுறதுக்கு, அடுத்த ஆப்பிள் இருக்கும்போது முதல் நாளே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே லோயர் பர்த் எடுத்து, லோயர் பர்த் எடுத்தா சைட் லோயர் வந்துருக்கு. சைட் லோயர்ல கால் எட்ட மாட்டேங்கிறது. இல்லை இல்லை சீனியர் சிட்டிசன் போட்டு எனக்கு லோயர் இருந்தா தான், கேபின் லோயர் இருந்தா தான் வேணும்னு சொல்லி எடு சொன்னா எடுத்துட்டேன். அது கக்கூஸ்புர பக்கம் போட்டு என்னடா இது, இன்னொரு டிக்கெட் மிடில்ல எடுக்கணும், ஸ்டேஷன் போய் மிடில்ல எடுனா, மிடில்ல எடுத்துட்டா அங்க ஒரு 4 கை குழந்தைய கூடணும் 4 பேர் வந்துட்டா கச்சபிச்சா 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 நைட்டு ஃபுல்லா அழுக. இப்போ இதுக்கு ரெமடி சொல்லுங்களேன், என்ன செய்யலாம் சொல்லு. சுக்க அபேட்சை இருக்கு, ஆனா துக்கம் சுத்தி வர இருக்கு. துக்கம் இல்லாத சுக வாழ்க்கை லோகத்துல எழுதி வைக்கலை. இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் அப்படிதான். நான் கீர்த்தனை 7 மணிக்குள்ள ஆரம்பிச்சோம்னு நினைச்சேன், மைக் கொடுக்காது. என்ன செய்யணும்? ரைட்டு கூட நாம சொல்லுவோம். இப்ப என்ன போச்சு வார்த்தை, நான் பேசுறத காட்டிலும் நம்ம சொன்ன விட்டலாமா இன்னும் போகிறது. பகவன் நாம செஞ்சிட்டு அந்த பேசுறதுடைய சாரமே, அதை பிரவச்சனம் ஃபுல்லா சொல்றதா இருந்தாலும் நம்ம தயார் தான். என்ன கஷ்டம் அதுல? சூழ்நிலை மாறி மாறி வரத்தான் சரி. ஒரு நிம்மதியா ஒண்ணு இருந்தோம், நம்ம நினைக்கலாம்
இது கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில வேற ஒன்றும் தேவையில்லைன்னா அதை கிடைச்சாதான் தெரியும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னென்ன தேவை. அதுக்கப்புறம் லிஸ்ட் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இது கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேன்னு ஒரு பொருளை சொல்லுவோம். ஒரு பொருள் இது கிடைச்சதுக்கு அப்புறத்துல இருந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேன்னு ஒரு பொருள், வீடோ வாசலோ மனைவியோ குழந்தைகளோ தற்காலிகமா இருக்கு. எல்லாம் தற்காலிக சுகம் தான். அதுல சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு. துக்கம் மாத்திரம் இல்லை, அதுல சுகமும் கலந்து இருக்கு, மிக்சடா இருக்கு எல்லாத்துலயும். ஒரு நாள் 4 நல்லது நடந்தா 2 கெட்டது இருக்கு, 2 நல்லது இருந்தா 4 கெட்டது இருக்கு. இதோட பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். எல்லாத்துலயும் அனித்தியம் இருக்கிறதுனால நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சுகமா வச்சுக்கிறதுக்கு ஞானம் முக்கியம். அந்த ஞானத்தை நாமும் தற்காலிகமா கொடுக்காது, சாஸ்வதமா கொடுக்கும். நாம சங்கீர்த்தனம் ஜட்டித்தியா வேகமா நமக்கு ஞானத்தை கொண்டு வருதுல அதை காட்டிலும் ஒரு வீரியம் வேற ஒண்ணுத்துக்கும் இல்லைங்கிற அப்பேற்பட்ட சக்தியுடைய நாம சங்கீர்த்தனம் சர்வ சுலபமா இருக்கு. நம்ம எங்கெங்கெல்லாம் சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதெல்லாம் சுலபமா கிடைக்கிறது இல்லை. எளிமையில சுலபம் இல்லை, சுலபமா இருந்தா எளிமை இல்லை. சைக்கிள் ரொம்ப எளிமைதான், ஈஸியா வாங்கி விடலாம். ஆனா சுலபம் இல்லை, மிதிக்கலாம். நல்ல பைக்கு போறது சுலபமா இருக்குன்னா அது எளிமை இல்லை, அது நிறைய காசு கொடுக்கணும். சைக்கிள் மாதிரி வாங்கிட முடியாது. எதுக்கு சக்தி நிறையவோ அதுக்கு காசும் நிறைய, அது எளிமையா இருக்காது. மந்திரங்கள்லாம் ரொம்ப விசேஷமா உள்ள மந்திரங்கள்லாம் பார்த்து பார்த்து உபதேசம் பண்ணுவாங்க. சௌச்சம் பாப்பா, அதிகாரியான பாப்பா. நாம் ஒரு மந்திரம் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறானான்னு பாப்பா. அந்த மந்திரத்தை லேச சொல்லிட மாட்டான், டக்குனு ஒண்ணு கொடுத்துட மாட்டான். பார்த்து பார்த்து கொடுப்பான் அந்த மந்திரங்களை. ரொம்ப ரகசியமா போர்வைய வச்சு பட்டு வஸ்திரத்தை வச்சு மூடிண்டு உபதேசமாகும். அப்படி மந்திரங்கள். ஏன்னா அதுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. ஆனா சக்தியும் ஜாஸ்தி, மந்திரமும் சுலபமா எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஒண்ணு உண்டானால் அது பகவன் நாம சங்கீர்த்தனம் மாத்திரமே. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அந்த சக்தியை நாம் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் எளிமையா இருக்கிறவால நாம் புரிஞ்சுக்க மாட்டோம். கல்யாணராம் பகவதர் வந்திருக்கார், சந்தோஷம் தான், நமஸ்காரம். இதெல்லாம் பார்க்குறேன் உங்களை எளிமையானதான் அவர் வர பாருங்க. ரொம்ப எளிமையானவர், ஹிருதயத்துக்கு ரொம்ப கண்ணியமானவர். இப்போ அசௌரியம் இருக்கு, എന്നിട്ട് போகலாம். பாகவதாலும் சரி பகவன் நாமும் சரி எளிமையில தான் இருக்கு சக்தி. எளிமை. துக்காராம் மகாராஜ் சொல்றார், லஹனப்பன தேகா தேவா
சொல்ற, எனக்கு எளிமையை கொடுடா பகவான். பாண்டுரங்கா, உன்னுடைய பக்தி உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா எனக்கு பிரசித்தி பண்ணிடாது என்னங்க. ஏன்னா பக்திக்கு இடைஞ்சல், ரொம்ப இடைஞ்சல். லஹான பண தேகா தேவா, இந்த எறும்பு பாரு எவ்வளவு சுதந்திரமா போடுறது, அதே மாதிரி என்ன வச்சுக்கூடாது. முங்கி சாக்கரை சரவா, அந்த எறும்புக்கும் பகவான் படி அளக்கிறாரே. ஒரு ரவை கிடைக்கதான் சரி, சாக்கரை சரவா, சர்க்கரை துண்டு அதுக்கும் கிடைக்கிறது, எங்கிருந்தும் தலை மேல வச்சுட்டு போறது. அழகா நம்ம ஆத்துல சர்க்கரைக்கு சர்க்கரைன்னு எழுதி வச்சிருக்கோம், இல்லைன்னா உப்பை போட்டுருவோம் மாறி வர்றதுன்னு. அதுக்கு எழுத படிக்கிறது இல்லை, ஆனா சர்க்கரை எடுத்துறது கரெக்டா வந்துடும். அவ்வளவு மோப்ப சக்தி அந்த இத்தினூண்டு உருவத்துக்குள்ள. கரெக்டா அதுக்கும் பகவான் படி அளக்கிறார், அழகான படி அளக்கிறார். என்ன காரணம்? நம்ம 10 பேருக்கு தெரியற மாதிரி வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை ஓடும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, பகவான் எல்லாருக்கும் படி. வாழ்க்கை வாழுது ரொம்ப சுலபம். இந்த ஈகோவும் ஸ்டேட்டஸும் தான் காம்ப்ளிகேட் பண்றது. வேற ஒன்றும் ஒரு கோடி படிச்சா என்ன பெரிய விஷயம். 6க்கு 3 படுக்கு. இப்ப வாரக்கரி யாத்திரைக்கு போயிட்டு இருக்கான். 22 லட்சம் பேர் வாரக்கரி யாத்திரை பண்ண போறார். ஆலந்தியிலிருந்து பண்டர்பூர் நடந்து பாத யாத்திரை. எல்லாரும் வாக்குலையும் அபங்கம், எல்லாரும் தாளம் போடுவான். இந்த 22 லட்சம் பேருக்கு சமையலுக்கு யார் அரேஞ்ச் பண்ண? எதை நம்பி போறோம்? யாரோ கொடுப்பேன், போற வழியில போடுவா, இந்த வச்சுக்கோ, இந்த 2 சப்பாத்தி 2 பாஜி, யாரோ அதுக்கு மேல பத்தாது வயதுக்கு. இவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்லை. 22 லட்சம் பேரும் பகவான் நாமம் சொல்லிட்டு வரக்கூடிய வாத்திரை அன்னதானம் பண்ணணும். நம்ம சம்ஸ்தால இருந்து 20 நாளும் வரவாழ்க்கலாம் அன்னதானம் பண்ணிட்டே வரும். அது ஒரு பாக்கியம், பெரிய பாக்கியம். பாகவதாளுடைய வாக்கு அனவரத்தும் நாமம் சொல்லக்கூடிய வாக்குக்கு 2 பிக்ஷை போட்டோம்னா அதுக்கு மேல ஒரு பாக்கியம் வேற ஒண்ணும் கிடையாது. சாமானியமாவே ஒரு பாபரனுக்கு அன்னதானம் பண்ணினா பெரியதான், பெரிய ஒரு புண்ணியத்தை சொல்லியிருக்கு. அதுவும் பாகவதால் அனவரத்தும் நாமா சொல்றவா. எளிமையை கேட்கிறார் பகவான். ஐராவத ரத்னதோர் தயாங்குஷாச்சாமார். ஐராவதம் பாரு, பார்க்கடல்ல வரும்போது ரத்ன கிரீடம் போட்டுன்னு வந்துதான் துக்காராமார சொல்ற. ஐராவத ரத்னதோர். ஏன்னா நான் தான் ஐராவதம்னு கம்மியா எல்லா யானைய மாதிரி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி கிரீடம் போட்டுன்னு வந்து, கிரீடம் போட்டு தயா அங்குஷாச்சா மாறு அப்படி பெருமையை காட்டுனதால என்ன ஆச்சுன்னா, இந்தன் எனக்கு தான் சீட்டு போட்டான், யானையை கொண்டு வந்து ஆதர கட்டினான். நம்ம அதெல்லாம் பென்ஸுக்காரனுக்கிறதுனா ரொம்ப பெருமைங்கிற மாதிரி ஐயாவதத்தை கொண்டு கட்டினான், அங்குஷத்தை எடுத்துட்டான். ஆனே திரும்பானே, உட்காரானே, எந்திரானே, பைசா வாங்கானே அப்படின்னு அங்குஷத்தை போட்டி அங்குஷாச்சா மாறு தயாங்கி மோட்டபன. எவ்வளவு புத்தகம் இருக்கு யானை, எவ்வளவு பலம் கொண்டு இருக்கு. ஒரு பெரிய மரத்தடிய தண்டத்தினால தூக்கிண்டு சுலபமா தடுக்க பேர்பட்ட சக்தி இருக்கிறது. ஆனா இந்த இத்தினூண்ட ஒருத்தா மேல உட்கார்ந்து உட்காரானே என்றானே சொன்னதெல்லாம் கேட்டு. ஏன்னா டிபெண்டா இருக்கு. தயாங்குஷாச்சாமார தயாங்கி மோட்டபன தயா யாத்தனா கட்டீன. வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுது. அதனால சொல்ற துக்காராம் மகாராஜ் யானையை பார்த்துட்டு சொல்றார், துக்காவனே ஜானன், அவனை புரிஞ்சுட்டேன். என்னன்னா வாவே லஹானாவுனி லஹா, அடியோனுக்கும் அடியோனுக்கும் அடியாரு. அப்போ வாழ்க்கை சுலபமா இருக்கு, பக்தி சுலபமா இருக்கு. எளிமையில் இருக்கக்கூடிய ரகசியம் சொல்றேன். சர்க்கஸ் கம்பெனில இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல சிங்கம் புலி எல்லாம் கூண்டுக்குள்ள பிடிச்சு போட்டுருப்பான். சர்க்கஸ் கம்பெனி ரிங் மாஸ்டர்னு பேரு. இவ்வளவு புளிய வச்சு ஜம்ப் அப்படிமா ஜம்ப் பண்ணுவான். புளிய கூண்டுக்குள்ள போட்டு பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு சர்க்கஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிங் மாஸ்டர் கூண்டுக்குள்ள போய் உட்காந்துப்பான் வலைய போட்டுட்டு. ஏன்னா கொசுக்கு பயந்து, புளிய கூண்டுல போடுறதான் கொசுக்கு பயந்து இவன் கூண்டுக்குள்ள வந்துடுவான். கொசுவ கூண்டுல போட முடியுமா? எளிமைக்கு இருக்கிற வலிமை. ஒரு பெரிய புயல் அடிச்சதுன்னா மரம் சாஞ்சிடும், புல்லு சாயம்.
ஏன்னா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த புல்லுக்கு உண்டு, மரத்துக்கு கிடையாது. அதனால இந்த எளிமைக்கு அவ்வளவு எளிமை இருக்கு. பகவன் நாமம் சின்னதா இருக்க, இவ்வளவுதானா, ராமகிருஷ்ணன் அவ்வளவுதானா, எப்படா சொல்லலாமா அப்படின்னா நமக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. அது இவ்வளவு பலன் கொடுக்குங்கிற பகவன் நாமம் ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்குங்கிற. காலவேல நாமம் உச்சாரித்தானாகி, எப்பேற்பட்ட சக்தினா தோஹி பக்ஷபாஹி உத்தரதி. நம்மள ஒத்தனை உத்தானம் பண்றதுக்கே நமக்கு அவ்வளவு தேவை இருக்கு, அவ்வளவு செய்ய வேண்டி இருக்கு காரியம். ஒத்தனை உத்தானம் பண்றதுக்கு, நம்மள உத்தானம் பண்ணிக்கிறது. ஆனால் தோஹி பக்ஷபாஹி உத்தரதி, பகவன் நாமம் யாரு சொல்றாளோ அம்மா வழியில 7 பேர், அப்பா வழியில 7 பேர், ஏக்க விசய குலேஜனி உத்தரத்திங்கிறார். 21 தாமிர கரையேறுங்க, 21 தனக்கு பின்னாடி உள்ளவன் 7 ஜெனரேஷன். அப்பா பித்ருபட்சத்துல 7 பேர், மாத்திருபட்சத்துல 7 பேர், தனக்கு அடுத்த வளர சந்ததிகள்ல 7 பேர், அது மொத்தம் 21 பேர் கரையேறுவா. ஒருத்தன் நாம சொல்லிவிட்டார். ஏன்னா எப்பேற்பட்ட விசேஷம். ஒத்தரை கரையேறதுக்குள்ள மந்திரங்கள் படுற பாடு, அத்தனை மந்திரங்கள் சுத்தி வேண்டியிருக்கு, திரவிய சுத்தி வேண்டியிருக்கு. அத்தனை செஞ்சும் கூட அது கரெக்டா தான் செஞ்சோம்னு சொல்ல முடியாது. அப்படியே கரெக்டா செஞ்சிருந்தாலும் பித்ருலோகத்துக்கு தான் கொண்டு போய் விடும் மந்திரம், வைகுண்டம் ஒன்றும் கிடைக்காது. ஆனா பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாரையும் வைகுண்ட ஸ்தானத்துக்கு கொண்டு போய், நாமஹே வைகுண்டி வைசவி கரமடத்திலே பிரமாணம் இருக்கு. இதெல்லாம் அதிசயோக்திங்கிற நான் சொல்றத. இவெல்லாம் சும்மா நாமத்தை எல்லாருக்கும் வாயில கொடுக்கறதுக்காக வேண்டி அர்த்தவாதம் பண்றார், கொஞ்சம் பெருசா எழுதி சொல்ற அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இல்லைங்கிற துக்கரமாக. சாதுகளுடைய வாக்கியம் பொய் போகாது, பொய் சொல்லாது. அவர்கள் என்ன சொன்னாலும் சத்தியம், சத்தியம், திரிகால சத்தியம். தோஹி பக்ஷபாகி உத்தரத்தினா தோஹி பக்ஷபாகி உத்தரத்தி தான். யாரு பகவன் நாம சொல்லிட்டு இருக்கானோ அனவர்த்தமும் அவன் வீட்டுல அவனுக்கு பித்ரு தோஷம் ஒரு காலமும் ஏற்படாது, ஒரு காலமும் ஏற்படாது. பித்ருக்கள்லாம் கரையேறிடுவா. காசியில போய் கயா போய் ஸ்ராதம் பண்ணா அந்த பித்ருக்கள் கரையேறதுன்னா பகவன் நாமம் சொன்னாலே பித்ருக்கள் கரையேறா. அந்த சக்தி பகவன் நாமத்துக்கு உண்டு. தோஹி பக்ஷ, 2 பட்சம், மாத்ருபக்ஷம் பித்ருபக்ஷம். தோஹி பக்ஷபாஹி உத்தரதி, 2 பட்சத்திலையும் உத்தாரணம் ஆயிடுவா. ராமகிருஷ்ண நாம சர்வதோஷாஹரண, 3ஆம் சரணம் சொல்றார். ராமகிருஷ்ண ஹரிங்கிற நாமம் இருக்கே, ஒரு தோஷம் இல்லை, 2 தோஷம் இல்லை, சர்வதோஷாஹரண, எல்லா தோஷத்தையும் போக்கிடும், எல்லா தோஷத்தையும். त्रिविध तापासी हारक हे गुरुपाय, பவசிந்துசி தாரக ஹே குருபாய. குருவுடைய சரணத்தை கிடைச்சா 3 தாபங்களும் போயிடுங்கிறார். பவசிந்துல இருந்து கடந்துடலாங்கிறார். பகவன் நாமத்துக்கும் அப்பேற்பட்ட சக்தி உண்டு. ஒரு தோஷத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தம் அப்படின்னு பிராயஷ்சித்த காண்டத்தில் இருக்கு சாஸ்திரங்கள். ஞாத அஜ்ஞாத பாபங்கள் நிறைய செஞ்சுட்டே தான் இருக்கும், தினந்தோறும் பாபம் செய்யும். சிங்கேரி ஆச்சாரியர் சொல்லுவார், 2 விதமான பாவம் செய்யறோம். ஒண்ணு, எது செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை விட்டுட்டு செய்யாமல் ஒரு பாவம் செய்யறோம். 2வது என்னன்னா, எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செஞ்சுட்டு இன்னொரு பாவம் செய்யணும். விதி நிஷேதங்கள்ல பாவம் செஞ்சுட்டே இருக்கும். செய்யணும்னு எது இருக்கோ அதை செய்யறது இல்லை, செய்யக்கூடாதுன்னு இருக்கோ செஞ்சுட்டே இருக்கும். எத்தனை தகா செய்யணும் இப்படின்னு நித்தியமும் பாவங்கள். எனக்கு அறிஞ்சு நான் யாருக்கும் பாவம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனா பாவம் செய்ய வேண்டியதான் இருக்கு. சாஸ்திரம் வாசிக்காதனால நம்ம பாவம் பண்ணாத மாதிரி தோன்றும். சாஸ்திரம் நிறைய வாசிச்சா என்ன தெரியும்னா நம்ம எவ்வளவு பாவிகளா இருப்போம். பிரதிக்ஷணம் பாவம் இருக்கு, பிரதிக்ஷணம். கலியில இன்னும் மோசம் தான் சொல்றோம். கலவு கல்மஷித்தானாம் பாப திரவியோபஜீவினாம், திரவியங்களாம் பாபமா இருக்கு. ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு கேடா இருக்கு. ஆனா கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்கிறா,
அந்த மாம்பழம் ஆகிறதுக்கு 8 தடவை மருந்தடிக்கிறான். 8 தடவை மருந்தடிச்சு பூச்சி எல்லாம் கொள்ள வச்சு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி இருக்கும்? தேகத்துக்கு பண்ற அபச்சாரமும் பாபம் தான். திரவியத்துல சுத்தமில்லாத திரவியம் சாப்பிட்டாலும் அது பாபம்னா என்னன்னா உனக்கு ஆகாதுன்னு அர்த்தம். புண்ணியம்னா அர்த்தம்னா உனக்கு ஆகும்னு அர்த்தம். அவ்வளவுதான். குளிக்காட்ட பாவம் ஏன்னா உனக்கு ஆகாது. ஹைஜீனிக்கா இருக்கட்டும். ஹைஜீனிக்கா சொன்னா நமக்கு புரியுது, தெய்வீகமா சொன்னா புரியுது. நமக்கு எது ஆகுமோ அதெல்லாம் புண்ணியம், எது ஆகாதோ அதெல்லாம் பாவம். சாஸ்திரம் அப்படிதான் ஒதுக்கி வச்சிருக்கு. திறந்து வச்சதை சாப்பிடாது, சமைச்ச 6 மணி நேரம் கழிச்சதை சாப்பிடாதுங்கிறது. யாத்தயாமம் கதரசம் பூதி பரியூஷிதம் செய்யுது. பகவத்கீதையில பகவான் சொல்ற விஷயம் அது. யாத்தயாமம், ஒரு யாமம் கழிஞ்சதுன்னா சாப்பிடக்கூடாதுங்க. பழசு சாப்பிடாது. 6 மணி நேரம் சொல்லியிருக்காரு சுமாரா ஞானேஸ்வரியில கணக்கு. இதுக்கு சமைச்சு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல விஷம் வந்துடும், அது சரி வராது. அதுக்கு மந்தம் கொடுக்கும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பழுதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாரே சொன்னா, யாருக்கு ரஜம் ஜாஸ்தியா இருக்கோ அவளுக்கு பழுது போட்டா நல்லது. ரஜம்னா என்ன? ரஜோகுணம், ஹைப்பர் ஆக்டிவ். இந்த குழந்தைலாம் இருக்கு பாருங்க, ஒரு இடத்துல உட்காராது. பாடசாலை குழந்தையெல்லாம் ஐக்கியூ ஜாஸ்தியா இருக்கும். இடத்துல துருன்னு வரணும், காயில இருந்து பழியாத போட்டுரும். அப்பதான் கிளாஸ்ல உட்காருவான். ரஜம் நிறையா இருந்தா அவனுக்கு ரஜத்தை குறைக்கிறதுக்கு தமத்தை கொடுக்கணும். தமமே நிறைய இருந்ததுன்னா அவனுக்கு ரஜத்தை கொடுக்கணும். சூட சாப்பிடணும், காரம் கொடுக்கணும் அவனுக்கு. ரஜம் ஜாஸ்தியாக தான் தமசுல இருந்து வெளில வருவான். அதுக்கப்புறம் சத்துவம், ரஜத்துல இருக்கான்னா அவனுக்கு சத்துவமா கொடுக்கணும். ஏற்கனவே நிறைய ஆக்டிவ், அவனுக்கு தமசால கொஞ்சம் ரஜத்தை கம்மி பண்ணி சத்துவமான காரியத்தை கொடுக்கணும். சத்துவமான காரியத்தை கொடுக்கணும், சத்துவ குணத்தை கொடுக்கணும். 3 குணத்தை வச்சு இருக்கு. நிறைய பாப்பங்கள் தினச்சரியங்கள் இருக்கு, நமக்கு தெரியாம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். பாவம் செய்யாதவன் ஒருத்தன் உண்டாள் இல்லைங்கிற ஆசகம் கொடுப்பாங்க. நிபுணானாமப்பி சூக்ஷ்மாபராத தரிசனம். நிபுணர்களாக இருந்தாலும் அவர்களும் பாபம் செய்வார்கள். அதனால அந்த பாபத்துக்கு பிராயச்சித்த காண்டம்னு ஒண்ணு சாஸ்திரம் பண்ணி வச்சுது. பிராயச்சித்த காண்டம்னா இன்ன பாபம்லாம் இன்ன பிராயச்சித்தம் பண்ணு, அன்ன பாபத்துக்கு அன்ன பிராயச்சித்தம் பண்ணு. நகரத்துல பாவத்துக்கு நிறைய தெரியும். அவர் ஜோதிஷ சாஸ்திரம் படிச்சார். என்னென்ன பிராயச்சித்தங்கள் பண்ணா என்னென்ன தோஷங்கள் நிவாரணமாகும் அப்படின்னு பிராயச்சித்த காண்டங்கள் பெருசா இருக்கு. அந்தந்த கோயிலுக்கு போய் அதை செய்யணும், இந்தந்த கோயிலுக்கு போய் இதை செய்யணும் அப்படின்லாம் பிராயச்சித்த காண்டங்கள் இருக்கு. எந்த பிராயச்சித்தம் தப்பா பண்ணிடக்கூடாது. அது போலியா இன்ன பாபத்துக்கு அதை செஞ்சிருக்கேன்பா. ஆனா சர்வரோக நிவாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து உண்டுனால் அது நாம பேஷம். பகவன் நாம சொல்றது ராமகிருஷ்ண நாம சர்வதோஷா ஹரண. எந்த தோஷம் இருக்கட்டுமே, எப்பேற்பட்ட தோஷம் இருக்கட்டுமே, ரத்னாகரன் பண்ணாத தோஷத்தை நம்ம பண்ணிட்டு போறோம். ரத்னாகரன் திறந்தான், அவனை எல்லாரும் ஊர்ல ரத்னாஹரன்னு பேர் வச்சு. ஏன்னா அவன் கொலை பண்றான், கொள்ளையடிப்பான். கள்ளர்கள்னு ஒரு பரம்பரையே இருக்கு. அவ ஜாதியே வாலேன்னு ஒரு ஊர் இருக்கு. வாலே மகாராஷ்டிரால நம்ம பார்க்கிற யாத்திரை வழியா அது வழியா அங்க வால்மீகி மகரிஷியுடைய கோவில் இருக்கு. மகாராஷ்டிரால சொல்றா அங்கதான் வால்மீகி இருந்தார். ரத்னாஹரணா ஃபுல்லா மலை சுத்தி வர, அங்கதான் நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணார். அந்த ஊர் வாலேன்னு பேர். அது ஒரு ஜாதி, கொள்ளடிக்கிற ஜாதி. அவன் குடும்பத்துல பிறந்தவன் தான் இந்த ரத்னாகரன். உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தடவிண்டு, யாராவது பிடிச்சா உருவிண்டு ஓடிடணும், அதுக்காண்டி உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு நைட்டு அங்கங்க மரத்துக்கு மேல நின்றுருப்பா. யாராவது வழிபோக்கர்கள் வந்தா சுத்தி வர குதிச்சு அவன்கிட்ட உருவிடுவான் எல்லாத்தையும். ஒருவேளை தரலன்னா 2 குத்து குத்திடும். இந்த தொழில இருந்த ஒருத்தர் அந்த பாப்பங்கள்லாம் எவ்வளவு பாப்பங்கள். உபனிஷத் சொல்றது மா கிருதா கஸ்யஸ்வித் தனம். உபனிஷத் சொல்றது. ஈஷாவாஸ்யம் சொல்றது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்திஞ்சித் ஜகத்யாம் ஜகத்
தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்யசித் தனம். மகாபாதகங்கள் ஆததாயின்னு சொல்றது பகவத்கீதை. ஆததாயினா ஷடேதே ஆததாயினஹான சாஸ்திரம். 6 விஷயங்களை செய்யறவன் ஆததாயி, பாபம் பண்ண. என்னது? அக்னிதோ கர்தச்சைவ சஸ்திரபாணிஹி தனாபகஹ க்ஷேத்ர தாராபகரச்சைவ ஷடேதே ஆததாயினஹ. உயிரோடு எரிச்சு கொன்னா அதுக்கு பெரிய பாவம். அக்னிதா கரதா விஷம் வச்சு, சோத்துல விஷம் வச்சு கொன்னா பெரிய பாவம். சஸ்திரபாணிகி ஒருத்தனை வெட்ட போறேன்னு அருவாளை தூக்கிட்டாலே பாபம்ங்கிறான். உன்னை கொன்னுட்டான் இந்த வாரம் அருவாளை தூக்கிட்டா பாவம். கத்தியை தூக்கினா, துப்பாக்கியை தூக்கினா பாவம். உன்னை கொல்ல போறேங்கிற இன்டென்ஷன்ல. கொலை முயற்சிக்கும் அதே தண்டனை தானே கோர்ட்ல, கான்ஸ்டியூஷன்லயே. அதனால முயற்சியில வந்துடும். சஸ்திரபாணிகி இந்த பாபத்தோட லைன்ல வருது. தனாபகா இன்னொருத்தன் பொருளை ₹1 வந்தாலும் இன்னொருத்தன் துட்டை எடுத்துட்டியானால் இந்த பாபத்துக்கு நீங்க எடுங்க. கீழே கிடைச்சதுன்னா உண்டியில தொண்டு போட்டோம், யார்ட்டையாவது கொண்டு கொடுத்துட்டு வாங்க. இது இங்கே உங்க இதெல்லாம் கிடைச்சது என்ன அந்த நிகருக்கு வச்சிருக்கு. உயிரோடு எரிக்கிறதும் ₹1 இன்னொருத்தன் எடுக்கிறதும். க்ஷேத்ர அபகரஹா காம்பவுண்டை கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி போடுறது, பக்கத்து வீட்டு காம்பவுண்டை கொஞ்சம் தள்ளி நெருக்கிறது, பின்னாடி கொஞ்சம் நெருக்கு, வாய்க்கால வரப்பு நெருக்கிறது, இல்லாட்ட பின்னாடி ஒரு புறம்போக்குன்னா அதோட சேர்த்து வைக்கிறது. இதெல்லாம் க்ஷேத்ர அபகரஹா இந்த பாவத்தில் செய்யும். தாராபகரஹா பிற மனைவியை தன் மனைவியை ஆகிக்கிறது. வாலி பண்ணின தோஷம். தாராபகரஹா இந்த 6 பேரும் ஆததாயி தோஷம். இவ்வளோ பெரிய தோஷம் எல்லாம் வால்மீகி இந்த தோஷத்தில் தான் செய்யறார். தன அபகரஹா ஸ்தேயம், தங்கத்தை திருடுறது மகாபாதகம். தங்கம் ரத்னம் எல்லாம் திருடுவாங்க. இப்பேற்பட்ட தோஷம், ஹிம்சிக்கிற தோஷம், கொலை செய்யற தோஷம், இவ்வளவு தோஷம் இருக்கு. இதெல்லாம் பாபம் இல்லையான்னு கேட்கிறார் நாரதர். நாரதர் எங்க வந்தாருன்னா, அவர் குபேரநாத்துக்கு போயிட்டு ஹரிகீர்த்தன் முடிச்சுட்டு சம்பாவனை பண்ணார். ரத்ன மாலை, குபேரன் ரத்ன மாலையை போட்டு, அவர் இந்த ரத்ன மாலையை போட்டுட்டே வந்தார். ஒரு அழகான மாலையை போட்டு வந்தார். இவன் கண்ணுக்கு பட்டது, நாரதரை பிடிச்சிட்டான். இந்த மாலை எனக்கு தான் இல்லையே, குபேரன் எனக்கு சம்பாவனை பண்ணியிருக்கார், உமக்கு சன்னியாசி எதுக்கு இந்த மாலை, எனக்கு தான், நான் தான் வச்சுக்கேன். இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம்னா என்னன்னு கேட்கிறோம். அப்போ விஷயத்த பாவம்னா என்ன, அதுக்கு வீரியம் என்ன, எப்பேற்பட்டது? நம்ம பண்ண பாவம் நம்மள மாத்திரம் இல்லை, சந்ததிகளையும் பாதிக்கும். நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். நரகத்துல பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பிஆர் வாங்கி வச்சுருவோம். வெளியே வர முடியாது. நரக்கமே பலவிதமான நரக்கம். அசிதபத்திர வனம்னு இருக்கு, கும்பி பாக்கம்னு ஒன்று இருக்கு, புத்துன்னு ஒரு நரக்கம் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன. இந்த ஒரு லெவலுக்கு மேல உயிர், ஒரு லெவலுக்கு மேல வழியில உயிர் போடுது இல்லையா, அது வரம். இத்தனை டெசிமல் தான் வலி தாங்க முடியும்னு நமக்கு இருக்கு சரீரத்துல. அத்தனை டெசிமலுக்கு மேல வலி வந்ததுன்னா உயிர் போயிடும். இது வரம். நரகத்துல உயிர் போகாது. ஏன்னா போனவன் தான் அங்க போயிருக்கான். அதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று உண்டாகும். இந்த ஜீவனுக்கு எப்படி அம்மா 10 மாசத்துல அம்மா வயத்துக்குள்ள ஒரு ஜீவனுக்கு சரீரம் உண்டாகுதோ, அது போல ஒருத்தன் இறந்துக்கு அப்புறம் 10 மாசம் பண்றோம் இல்லையா திதி, அந்த 10 மாசத்துல அவனுக்கு சூக்ஷ்ம சரீரம் உண்டாகி 11ஆம் மாசம் அது பூர்ணமாகி அப்புறம் அவரை வழிக்கு உள்ள தானங்கள்லாம் கொடுத்து 12ஆவது மாசம் அழை அனுப்பி வைக்கும். 1 வருஷ காலம். அதுல சூக்ஷ்ம சரீரம் உண்டாகும். அதுல இந்திரியங்கள்லாம் இருக்கும். கண் இருக்கும், காது இருக்கும், தோல் இருக்கும், எல்லா இந்திரியங்களும் இருக்கும். இந்திரியங்கள் தான் சுக்க துக்கத்தை அனுபவிக்கும். அதனால நரகத்துல போய் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் இந்திரியம் வேணும், சொர்க்கத்துல போய் சுக்கம் அனுபவிக்கிறதுக்கும் இந்திரியம் வேணும். அதனால சூக்ஷ்ம சரீரம் உண்டாகும். சூக்ஷ்ம சரீரம் உண்டாயிக்கு அப்புறம் அவன் ஒரு கால் பாப்பியா இருந்தான்னா நரகத்துக்கு போய் அவனை எண்ணெயில பிடிச்செடுத்தா அவன் வழியில உயிரெல்லாம் போகாது. எத்தனை வழினாலும் தாங்கிதான் தீரும்.
ரொம்ப கொடுமை நரகம். இதெல்லாம் வால்மீகிட்ட அந்த ரத்னாகரன் சொன்ன உடனே பயந்து விட்டார். ஐயோ அப்ப எனக்கு பாவமா? நிச்சயம் இல்லையா, நான் எங்க குடும்பத்துக்கு நான் பண்றேன். எங்க அப்பா அம்மா இருக்கா, அவளுக்காக வேண்டி பண்ணேன். என் மனைவி இருக்கா, அவளுக்காக வேண்டி பண்ணினேன். அவளுக்காக வேண்டி பண்ணா அந்த பாவம் ஏத்துக்கிறானான்னு கேளு. ஏன் ஏத்துக்க மாட்டான்? என் மனைவி தர்ம பத்தினி, அவ ஏத்துப்பான். போய் கேட்டு வாப்பா. அவ சொன்னா அந்த நானும் உங்களை கேட்கறேன், நீ அழகுபடுத்தின அந்த ரசிச்ச முடிஞ்சு போச்சு, இந்த பாபம்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. தனதாரா புத்திர ஜன பந்து சோயிரே பிஷுன சர்வ மித்யாஹே ஜானோ. எல்லாம் பாபத்துல பங்கு ஏத்துக்க முடியாது. அவாவா கர்ம அவாவாளுக்கு பாவத்தை பிரிச்சுலாம் கொடுக்க முடியாது. धनानि भूमो पशवश्च गोष्ठे भार्यागृहद्वारि जनाश्मशाने देवश्चितायां परलोक मार्गे कर्मानुभोगिच्छति जीवेकः. உன் கர்மா என்னவோ அப்படிதான் நீ போக முடியும். உன் கர்மா உனக்கு. அப்படி பாவத்தை சொல்லிக்கப்புறம் பயந்து போயிட்டான். இப்போ ஏதாவது வழி சொல்லும் போலேன்னு நாரத மகரிஷி அவனுக்கு ராம நாமத்தை உபதேசம் பண்றார். பிராயச்சித்தம் ஒன்று சொல்ல, இங்கவா உனக்கு தரப்ப இது பண்ணி வைக்கிறேன், எல்லை கொடு பிராமணனுக்கு, அதை கொடு இவருக்கு சொல்ல. ஏன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் போகும். இவன் பண்ண பாவத்துக்கு மொத்தமா எல்லா ரோகமும் போகணும் ஒரு மாத்திரை இல்லைன்னா எப்படி? அப்படி ஒரு மாத்திரை இருக்கு. அதுக்கு பேர் பகவன் நாம சங்கீதம். ராமகிருஷ்ண நாம சர்வா தோஷஹரண. எல்லா தோஷமும் போயிடும். போயிடுமா? போயிடும். விஸ்வாசம் தான். நிச்சயம் விஸ்வாசம் இருந்தா பகவன் நாம மாறி தோஷத்தை போக்கிற இன்னொரு சாதனம் உலகத்துல கிடையாது. சர்வதோஷாஹரண. தோஷத்தை மாத்திரம் ஹரணம் அல்ல, இவரை வால்மீகிய மகர்ஷி ஆக்கிது பகவன் நாம சங்கீதம். பாபத்தை போக்குறதில்ல, அவனுக்கு ஞானத்தை வேற கொடுத்தது. ராம 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 ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் ஸ்ரீராம ராம ராம ராம். சொல்ல 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 மேல ஃபுல்லா ஒரு புத்து, கரையான் புத்து முளைச்சிருது. இப்படி நாம சொல்லணுமா? நாம உச்சாரு கட கடா. நாம சொன்னா தன்னை மறந்து போயிடுவார். கோரா கும்பார் மறந்து போயிட்டார். சேனாநாவி தன்னை மறந்து போயிட்டார். தன்னை மறந்துடும். தானா மறக்கிறது அது. வால்மீகிக்கு மறந்தே போயிருது. வல்மீக்குன்னு பேர். கரையான் புத்துக்கு வல்மீக்குன்னு பேர். நாரதர் வந்து திருப்பி எழுப்பி விடுறார் உள்ள இருந்து. அதுக்கப்புறம் அவர் வாக்குல இருந்து வந்ததுதான் ராமாயணம். மகரிஷி ஆதி கவி. முதல்ல நம்ம பாரதத்துக்கு ஒரு கிரந்தத்தை இத்திஹாசத்தை கொடுத்தவர் வால்மீகி மகர்ஷி. ஸ்லோக வடிவா புராணத்துல முதல்ல செஞ்சவர் வால்மீகி மகர்ஷி. அதனால அடியனோட அபிப்பிராயம் சொல்லுங்க, பாரதம்ங்கிறது இன்னி நேற்றுக்கு 1947 பிறந்ததில்ல பாரதம். 1947 பாரதம் பழையபடி சுதந்திரத்தை அடைஞ்சது. இன்வென்ட் ஒருத்தரும் பண்ணல. அமெரிக்கா மாதிரி கிடையாது பாரதம். பெரிய ஹிஸ்டரி நமக்கு. அதனால அந்த பாரதத்துக்கு தந்தைன்னு ஒன்று உண்டானால் எனக்கு மகரிஷி வால்மீகி தான். வால்மீகி மகரிஷி மற்றவாள்லாம் பெரிய உபகாரம் பண்ணினான், நமஸ்காரம் பண்ணினான். ஆனா மகரிஷி முதல்ல மனித வாழ்க்கை எப்படி வாழணும்னு நமக்கு ஒரு சாட்டு போட்டு கொடுத்தார். ராமபிரானோட கதையை சொல்லு. ராமபிரானோட கதை தான் சொல்லிட்டு இருக்காரு மாமா. இங்கே எல்லாரும் வந்து கேட்கணும். இன்னைக்கு நம்ம கீர்த்தன் இங்க இருக்குங்கிறதுனால காலையிலேயே முடிச்சுட்டாங்க. சாயந்தரம் தான் இங்க அவருடைய பிரவச்சனம். நம்ம கீர்த்தன் இருக்குன்னா அவருடைய காலையில எடுத்துட்டு நம்ம சாயந்தரம் செஞ்சிருக்கோம். அதனால அதே மாதிரி மகரிஷியா ஆக்கும். தோஷத்தை போக்குறது மாத்திரம் இல்லை, ஞானத்தை வேற கொடுக்கும். பிராயசித்த காண்டம் ஞானம் கொடுக்காது, தோஷத்தை தான் போக்கும். பகவன் நாமம் சுலபம், யாரும் செய்யலாம். ஒரு நாமா சொன்னாலே ஹரி உச்சாரணை அனந்த பாப ராசி. ஒரு நாமாவே எல்லா பாபத்தையும் போക്കാം. ஒரு நாமா போறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், அந்த நாமாவையும் சொல்லணுங்கிறது இல்லையப்பா, சொல்லணும்னு நினைச்சாலே பாவம். எது போறதுக்கு உதாரணம் கொடுக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு விருட்சத்துல 10 காக்கா இருக்குன்னா 10 காக்காவையும் விரட்டுறதுக்கு 10 கல் வேண்டாம், ஒரு கல் போடும். அதுவுமே கீழே குனிஞ்சாலே காக்கா ஓடி போயிடும்.
கல்லை எரியணுங்கிறது இல்லை, அந்த ஒரு கல் லாபம் நமக்கு. கல்லை எரியணும், கல்லை செலவழிக்கணுங்கிறது இல்லை. எப்போ பகவன் நாமம் சொல்லணுங்கிற ஆகிரகம் வந்துருக்கோ இப்போ பாப்பங்கள்லாம் ஓடி போயிடும், தோஷங்கள்லாம் ஓடி போயிடும். சர்வதோஷாகரண ஜட ஜீவா தாரண ஹரீக. ஜடம் மாதிரி இருக்கக்கூடிய ஜீவனை தாரணம் பண்ணக்கூடிய ஒரே சக்தி பகவன் நாமத்துக்கு மாத்திரமே இருக்கு. ஜடம் மாதிரி ஜீவன்னா என்ன அர்த்தம்னா கல்லு மாதிரி உட்கார், என்ன சொன்னாலும் வெளியா செவத்துக்கு வெளியுமா. அதே மாதிரி நம்ம இருந்தோம் வச்சுக்கோங்க, ஜடம் மாதிரி ஜீவனா ஜட மாதிரி இருக்கும். ஏன்னா அடிக்ஷனுக்கு சயின்ஸ்ல, இந்த சைக்காலஜிக்கல் சயின்ஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு. ரொம்ப ஒரு பொருள் அடிக்ட் ஆயிட்டா வச்சுக்கோங்களேன், ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்ட் ஆறா இல்லையா, அது அடிக்ட் ஆனா அவ மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இப்படி சொல்றா, he become a stone அப்படிங்கிற மெடிக்கல் டேர்ம்ஸ்ல he become a stone. என்னன்னா இவன் ரொம்ப அடிக்ஷனுக்கு போய் இவன் நர்வ் சிஸ்டம்லாம் ஜாம் ஆகி ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். எதுவும் ப்ரொவைட் பண்ணவே முடியல. வார்த்தை காலில் கேட்கல, மைண்ட் ஒர்க் ஆகல, மனசு ஒர்க் ஆகல. பார்த்துருக்கிறாங்க அடிக்ஷன் இருக்கிறவங்க பார்த்தா தெரியும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி பாபா அவனுக்கு ஒன்னே தெரியும், எதுல அவன் அடிக்ட் ஆகணும் அந்த விஷயம் இருந்தா மாத்திரம்தான் குஷியாகும், வேற எதாலையும் குஷிப்படுத்த முடியாது. நீ என்ன செஞ்சாலும் அவன் குஷிப்படுத்த முடியாது. அப்போ அது சொல்றான், வார்த்தை என்ன சொல்ற, he become a stone. ஸ்டோன் என்ன, ஜடா. நம்ம பவசாகல விஷய போகங்கள் யார் அடிக்டா இருக்கா, ட்ரக்ஸ் தான் இல்லை, செல்போன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியுமா? we become a stone. இன்னொருத்த பேசாம ஒரு நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஒருத்தையும் பேசாம ஒரு நாள், ஒரு பேர் நோட்டு பேரெல்லாம் வச்சுக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, மௌன விரதம் சொல்லிட்டு நோட்டை காலி பண்ணக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, விற்த்திய ஸ்டாப். என்னதான் நடக்கிறது பார்ப்போம். ஒரு நாள் நம்ம பேசல, என்ன நடக்கிறது, உலகம் இடிஞ்சா விழுந்துடும், ஒன்னும் நடக்காது. இன்னும் சொல்லப்போனா வீடு இன்னும் சுகமா இருக்கும். நம்ம மௌனமா இருந்தா வீடு சௌக்கியமா இருக்கு, சௌகரியமா இருக்கும். நம்ம என்னவோ வீட்டை காட்டி காத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு பிரமை. சில நேரங்களில் கோவம் போது சொல்றோம், நான்லாம் போனாதான் உனக்கு எங்க அருமை தெரியும் சொல்றோம். நான் மனசு என்ன சொல்ற தெரியுமா, நன்னா நடக்கும். நம்ம இருக்கிறத காட்டிலும் நம்ம உபயோகிக்கப்படுற இன்னும் நன்னாவே நடக்கும். ஏன்னா நேத்தி வரைக்கும் நன்னாதான் நடந்துருந்தது. நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடி உலகம் அழிஞ்சா இருந்தது, நம்ம வந்தா சிருஷ்டி பண்ணினோம். செத்துக்கு அப்புறம் உலகம் இடிஞ்சா விழுந்துட போறது நடந்துதான் இருக்கு. எத்தனை 1000 வருஷத்துக்குள்ள கோவில், மதுரை கோவிலும், மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், ஸ்ரீரங்கநாதர் கோவிலா இருக்கட்டும், ட்ரஸ்டீஸ் தான் எல்லாம் பண்றாங்க. இல்லை, பகவான் ட்ரஸ்டீஸ் மூலமா பண்ணிக்கிறான். அவன் வரா, அவன் முடிஞ்சதை செய்யறான், கிளம்பி போறான். அதுக்கேற்ற மாதிரி அவனே நிர்ணயம் பண்ணுவான், அவனுக்கு வீட்டுக்கு எழுப்பான். அதுதான் நம்மளுடைய தர்மம், அழிஞ்சே போகாது, பகவானுடைய நியமத்தில் நடக்கிறது. விஸ்வச்சலத்தை செய்ய பரமாத்மேனி ஞாபகமாக சொல்ல, விஸ்வத்தை நடத்தின்னு இருக்காண்டா. உன் குடும்பம் என்ன பெரிய தூசி, விஸ்வத்தை நடத்தின்னு இருக்காங்க. அதனால நம்ம இதுல ரொம்ப அடிக்டா இருக்கும். நம்மளாதான் காரியம் நடக்கிறதுங்கிற எண்ணம் என்ன செய்யறதுன்னா நம்மள ரொம்ப அடிக்டா வச்சிருக்கு. விஷய போகங்கள்ல எதுல நம்ம மனசை செலுத்தி பகவானை மறக்கிறோமோ அது பேர் விஷய போகம். இதுதான் டெபினிஷன். விஷய போகம்னா என்ன, இந்திரியத்துக்கு சுகம் கொடுக்கறதுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. எந்த இந்திரிய சுகத்தினால ஈஸ்வரன் மறந்து போகுமோ. இப்ப மைக் இருக்கு, உங்க காதுக்கு நல்லா கேட்கறது, மைக் இல்லைன்னா காது கேட்காது. இது இந்திரியத்துக்கு சுகம் கொடுக்கறதா இல்லையா, கொடுக்கறது. ஆனா பகவான் நாமாட்ட கொடுக்கறதுங்கும் போது இந்த மைக்க விஷய போகம் சொல்ல முடியாது. இதே இது ஏசி ஹால் இருக்குன்னா அந்த ஏசியை விஷய போகம் சொல்ல முடியாது. ஃபேன் ஓடுறதுன்னா அந்த ஃபேனை விஷய போகம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஏசி ரூம்ல இருந்து உட்கார்ந்து இருக்க, யாரோ பிரவசாந்தி கூப்பிடுறா, இல்ல ஏசி ரூம் தான் பெட்டர் அப்படின்னு நீ எப்போ பிரவச்சனத்தை ஒதுக்கிறையோ, சத்சங்கத்தை ஒதுக்கிறையோ இந்த விஷய போகத்துக்காக, அப்போ இது விஷய போகமா. எந்த சுகம் ஈஸ்வரனை மறக்க செய்யுமோ அதுக்குதே விஷய போகம். சினிமா தட்டுல ஜபம் போடுமா,
அப்ப விஷய சுகம். எங்க போனா சத்சங்கம் தள்ளி போகுமோ அது விஷய சுகம். அந்த விஷய சுகத்துல அடிக்ட் ஆகுது யாரோ, அது ஜட ஜீவன். அந்த ஜட ஜீவனாக இருந்தாலுமே நாம கரையுது. இதான் மௌலி சொல்லியிருக்க, ஜட ஜீவ தாரண ஹரியேக்க. ஹரியால மாத்திரம், ஹரிநாமத்தினால மாத்திரம்தான் அவரையும் கரை சேர்க்க முடியும். ஏன்னா சர்வத்திலும் ஹீன, ஜாதி ஹீன, மதி ஹீன, கர்ம ஹீன, ஜாதி ஹீன, மதி ஹீன. மத்தியும் ரொம்ப கம்மி, மீத்து அல்ப மதி ஹீன. ஒரு ஆர்மிப்பட்டிக்கு மேல எறும்பு போச்சுன்னா, இது ரிஷபம் சஜ்ஜமம் தெரிஞ்சுட்டா கிளம்பும். இந்த எறும்பு இந்த ஆர்மிப்பட்டிக்கு மேல போகும்போது மேடு பள்ளம்னு பார்க்கும், கட்ட ஸ்வரம்னு பார்க்க. அதோடைய மத்தி எவ்வளவோ அவ்வளவுதான் நமக்கும் பரபிரம்மத்தை பத்தி உள்ள மத்தி. மதிஹீன ஜாதியில ஏதோ ஜாதி ஹீனன்னு சொல்றோம், அந்த ஜாதியில என்ன செய்யணும்னு சொல்றோமோ அது செய்யறது இல்லையே. ஏதோ எத்தா சக்தி செய்யறோம், அதுல பெருமையா இருக்கு, அவ்வளவுதான். இது எத்தாசக்தி தான், ஏதோக்தம் செய்யறது இல்லை. கர்ம ஹீனமாஜே, கர்மாவும் ஹீனமா, ஏதோ கர்மா பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துலயும் அகங்காரத்தை வச்சுட்டு இருக்கோம். எது செஞ்சாலும் பெருமையா இருக்கணும்னு நினைக்கிறோம், எது செஞ்சாலும் 10 பேர்ட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறோம். ஞாசமாரா சொல்றார், விதைய மூடி வச்சாதான் பயிர், புண்ணியத்தை மூடி வச்சாதான் ஞானம்ங்கிற. நம்ம புண்ணியத்தை மூடி வச்சா, வெளியில காட்டிட்டா டெய்லி விதைய போய் பாருங்க, இதுதான் விதை போட்டிருக்கேன், நேற்றுக்கு தான் போட்டேன், மறுநாள் வருவா காட்டுறேன், இங்க வரதோ இதுதான் போட்டிருக்கேன், டெய்லி இந்த விதைய காமிச்சுட்டே இருந்தே வச்சுருக்கேன். இந்த விதை எப்படி பயிராகும்? புண்ணியத்தை வெளியில வாய் வழியா சொல்லிட்டா அந்த புண்ணியம் ஞானியா அஜானத்தை தான் இருக்கு. புண்ணியம் நம்ம செஞ்ச தர்மத்தை உள்ள வைக்க வைக்க வைக்கத்தான் நமக்கு ஞானம் பிறக்கும். அப்போ கர்மானி என்ன இருக்கும்? எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு கர்மத்திலும் ஹீனமா, ஜாதிஹீன, மதிஹீனம், கர்மஹீன, சோடுனியா சர்வ லஜ்ஜா, எல்லா லஜ்ஜையா இருக்கு. இதெல்லாம் இப்படி செய்யறது இல்லையா, இப்படி செய்யறோமே நினைச்சா லஜ்ஜ வருது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாலோ தூச பாண்டுரங்கா அவன் சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு யார் சொல்றாளோ அதுல அவனை உத்தாரணம் பண்ணி விட்டுடும். ஜட ஜீவாத்தாரண ஹரியேக்க, ஹரி நாம் ஒன்னே அவனை கரையேற்றும், யாரையும் கரையேற்றும், யாரையும் கரையேற்றும். ஒரு அஹில்யா கரையேற்றி, அஹில்யா பாஷாண அஜாமேள குலஹீன உத்தரிலா தருஷனே வால்மீகதான. பாருங்க, எல்லாரையும் கரையேற்றிருக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம். பகவன் நாம சொன்னவன் கரையேறலன்னா ஒத்தனை காமிங்கிறான் துக்கர மகாராஜ் புராணத்துல, ஒத்தனை காமிங்க. இவன் நாமா சொன்னான் கரையேறல ஒத்தனை காமிங்க, நாமா கேத்தா வாயா கேலா ஐசா கோனி ஐக்கில. அதனால ஜட ஜீவாத்தாரண ஹரியேக்க. நீ எவ்வளவு ஜடமா இருந்தாலும் சரி, எவ்வளவு போகத்துல மூழ்கின்னு இருந்தாலும் சரி, இன்னைக்கான இன்னைக்கு இந்த க்ஷணத்துல ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ராம் கிருஷ்ண சொல்ல. ஜட ஜீவாத்தாரண ஹரியேக்க. ஒன்னையும் பகவான் கை கொடுத்து தூக்குவார்.
ஹரிநாம சார ஜிஹ்வாயா நாமாசி. சாரத்தை எடுத்துக்கோ. வாக்குல எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்துடைய சாரம் நான் சொல்றேன். மந்திரத்துடைய சாரம் ராமாயணத்துல 100 கோடி ஸ்லோகம் இருந்தா வால்மீகி மகர்ஷி. 100 கோடி. சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகம் அக்ஷரம் பும்சம் மகாபாதகநாசனம். 100 கோடி ஸ்லோகம் சொல்லியிருந்தார் வால்மீகி. அப்போ நாரதர் சுருக்க எழுதுப்பா, இவ்வளவுதான் நீ ராமாயணம் எழுதினா யாரும் ராமாயணம் படிக்க முடியாது, ரொம்ப விஸ்தாரமா இருக்கு, ரொம்ப சுருக்க எழுதணும் அப்படி சொன்னதுதான் 24,000 ஸ்லோகம் நம்ம கையில கிடைச்சது. அந்த 100 கோடி ஸ்லோகம் ராமாயணம் யார்கிட்ட போச்சுன்னா அது ஒரு சண்டை வந்தது. தேவர்கள்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கணும் இந்த 100 கோடி ராமாயணம் அப்படின்னா. அசுரெல்லாம் சொன்னா இல்ல, ராவணனை பத்தி ரொம்ப விசேஷமா எழுதியிருக்காரு, அதனால எங்களுக்கு தான் இருக்கணும். நரதேவன் மாணவர்கள் சொன்னார், எழுதினவர் மாணவர், எங்கள்கிட்ட தான் இருக்கணும். யாரை பத்தி எழுதியிருக்கா? ராவண பத்தி, அதனால தேவர்கள் எங்களுக்கு சொந்தம் இல்ல. ராவணனை பத்தி எழுதினாலும் ராவணனும் அதுல இருக்காருனால எங்களுக்கு வரணும். இல்ல எழுதினவர் மாணவர் மனிதங்கிறனால எங்களுக்கு வரணும்னா இந்த மாணவ தேவ அசுராவுடைய சண்டை. பரமேஸ்வரன் போய் பார்க்கிறார். பரமேஸ்வரா இந்த ராமாயணத்தை எங்களுக்கு பிரிச்சுட்டார். அவர் தான் அப்பப்போ பஞ்சாயத்து பண்ணார். இந்த 3 பேருக்கு சண்டை வரும்பொழுது அவர் பஞ்சாயத்து பண்ண 3 பேருக்கு வேணும், எல்லாரும் ஈக்குவலா 3ஆ பிரிச்சிருந்தோம். எப்படி பிரிச்சார்? 33 கோடியே 33,33,333 ஸ்லோகம் பிரிச்சார். மிச்சம் எத்தனை ஸ்லோகம் பாக்கி இருக்கு? ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு. ஏன்னா 99 கோடியே 99,999 ஸ்லோகம் பிரிச்சாச்சு. ஒரு ஸ்லோகம் பாக்கி. அந்த ஸ்லோகம் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருந்தது. 32 அக்ஷரம். ஆளுக்கு 10 அக்ஷரம் கொடுத்தார். 2 அக்ஷரம் நம்ம அவர் சொன்னார் இது எனக்கு. ஏன்னா உனக்கு பிரிச்சு கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு எனக்கு கமிஷன். அந்த 2 அக்ஷரம் எனக்கு. அக்ஷரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பார்வதிட்டு சொன்னாரா சிவன், பரமேஸ்வரன் சொன்னாரா, இந்த 33 கோடியே 33,33,333 ஸ்லோகத்தி 10 அக்ஷரத்துல அவருடைய சாரம் இந்த 2 அக்ஷரம். அவர் கையில எடுத்துனது ராமங்கிற ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணமே. ராமங்கிற அக்ஷரம் ராமாயணம் ஃபுல்லா இருக்கிறது சாரம். அதனால அந்த சாரத்தை வாக்குல தரிச்சுக்கோ. துகாமனே சாரதரி வாச்சே ஹரிநாம உச்சாரி. துகாமனே சாரதரி வாச்சே ஹரிநாம. நீ ராமாயணம் படிக்கலையா, படிக்க வரலையா, பரவாயில்லையாப்பா. எனக்கு பாரதம் படிக்க வரலையே, பரவாயில்லையாப்பா. எனக்கு ஞானேஸ்வரி படிக்க வரலையே, பரவாயில்லையாப்பா. என்ன எடுத்துக்கோனா ஹரிநாம சார ஜிஹ்வாயா நாமாசி. நாக்குல ஹரிநாமத்தை எடுத்துக்கோ, அதுதான் சாரம். எல்லாத்துடைய சாரம் ஹரிநாமம். அதை எடுத்துக்கோ. உப்மாதாதி வாட்சி கோணவாணி. அப்படி நாக்குல யாருக்கு நாமா வந்துருத்தோ அந்த பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்றேன். பாக்கியத்தை சொல்றதுக்கு இதுக்கு நிகரான பாக்கியம்னு சொல்றதுக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் லோகத்துல இல்லைங்கிறார். புத்திர பாக்கியமா இருக்கட்டும், தன பாக்கியமா இருக்கட்டும், எந்த பாக்கியமா இருக்கட்டும், நாம சங்கீத்திரம் நாக்குக்கு வர பாக்கியத்துக்கு ஈடு கிடையாது. இது எல்லா பாக்கியமும் ஒதுக்கு. பகவன் நாம சங்கீத்திரம் நாக்குக்கு வரத காட்டிலும் ஒரு பாக்கியமான விஷயம் உலகத்துல கிடையாது. எப்போ பகவான் நாமம் நாக்குக்கு வரும்? ஞானசுமரா சொல்றார், அனந்த ஜென்மா சேத்தப்போ ஏக்கணும். எப்போ உன்னுடைய புண்ணியத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையோ, அவ்வளவு புண்ணியம் சேர்ந்து போச்சோ, அப்போ பகவான் பாப்பா உனக்கு நாம சங்கீதத்தை நாக்குல கொடுக்கும். இப்ப நமக்கெல்லாம் நாமம் நாக்கு இருக்குன்னா பெரிய புண்ணியமா. பகுதா சுக்ருதாஞ்சி ஜோடி மனு விட்டலியா. நம்ம இங்க ஒண்ணு கூடி இருக்கோம், நாமா சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு பகவான் சொல்றார். உங்க புண்ணியத்துக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாம பகவான் நாம சங்கீதத்துல ருச்சியை கொடுக்கிறார். அதுக்கு மேல ஒரு பாக்கியம் என்னன்னு சொல்றது? ஞானதேவா சாங்க ஜாலா ஹரிபாठ பூர்வஜா வைகுண்ட மார்க்க சோபா. யார் ஹரிநாமா சொல்றாளோ அவளுடைய பூர்வஜாலாம், அவளுக்கு முன்னாடி உள்ளவாள்லாம், அவளுக்குலாம் ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடும். ஏன்னா திடீர்னு 4 கை முளைச்சுடுமா, திடீர்னு நமக்கு கிரீடம்லாம் கிடைச்சு, திடீர்னு கிரீடம்லாம் பயங்கரம் வரும். என்னதுப்பா, என்ன நடக்கிறது, நான் எந்த உலகத்தில் இருக்கேன்,
நீங்க எல்லாம் வைகுண்டத்துல இருக்கு. வைகுண்டமா? இதனால என்ன கூட்டு வந்து உங்க கொள்ளு பேரை நாமா சொல்லிட்டு இருக்கான். அதனால உங்களுக்கு வைகுண்டம் கிடைச்சிருக்கு. பித்ருலோகத்துல இருந்து தேடி பிடிச்சு நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாம் வைகுண்டம் கூட்டு போயிடுவா. நான் சொல்லல, மாவுளி ஞான சுமாரா சொல்றார், பூர்வஜா வைகுண்டமா இருக்க சோப்பா. பூர்வஜர்கள்லாம் வைகுண்டம் போறது ரொம்ப சுலபம் இல்லை. பித்ருலோகத்துக்கு போனோம், பித்ருலோகத்தை சௌக்கியம் ஆடுப்பா, திருப்பி ஜானமா ஆபிரம்ம போனாலோக்கான் புனராவர்த்தி நோட்டுன. பித்ருக்கள்லாம் திருப்பி பிறந்துடுவா. பித்ருலோகத்துல இருக்கா திருப்பி போறப்பா திருப்பி எங்கேயோ இருக்கும். ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார், நீங்க பித்ருக்கள்லாம் திருப்பி பிறந்துடுவாங்கிற, ஆனா சிராதம் பண்ணணுங்கிற. சிராதம் பண்ணினா பித்ருலோகத்துல எங்க தாத்தா இல்லைன்னா நான் யாருக்கு சாதம் பண்ணும்? இப்ப சாதம் எப்படி போய் சேரும்? அவர் வேற எங்க பிறந்திருக்காரு யாருக்கு தெரியும்? எங்க தாத்தா எங்க பிறந்தாரோ, எங்க அப்பா திருப்பி எங்க பிறந்தாரோ, அவர் நாயா பிறந்தாரா இல்ல மனிதனா தான் பிறந்தாரா, எங்க பிறந்தாலும் யாருக்கு தெரியும்? நான் எப்படி சிராதம் பண்ண அவருக்கு எப்படி போய் சேரும்? எம்டி சீட்டுக்கு நான் எதுக்கு சிராதம் பண்ணணும்? அப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கிறா, அதுல நீ உன்னுடைய பித்ருக்கர்மாவை கரெக்டா செஞ்சா அந்த பித்ருக்கள் எங்க பிறந்திருந்தாலும் அந்த புண்ணிய பணத்தினால அவளுக்கு அந்த ஜென்மால சாப்பாடு கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கும், அவளுக்கு பணம் கிடைக்கும். ஏன்னா அவன் பூர்வஜால இருக்கும்போது அவனுடைய பேரை அவனுடைய புள்ள கரெக்டா சிராதம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இங்க சௌக்கியமா இருக்கு. இங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு போன ஜென்மால யாருக்கு அப்பனா இருந்தாலும் அந்த புள்ள நமக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு நல்லா கிடைச்சிட்டு இருக்கு, நல்லா இருந்துட்டு இருக்கோம். அதனால எந்த ஜென்மால எந்த ஜீவன்ல இந்த பித்ருக்கள் இருந்தாலும் அந்த ஜீவனுக்கு இந்த சிராதகரமா பலனை கொண்டு போய் கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. நாம சங்கீதம் என்ன சொல்றது தெரியுமா? உன்னை கீழே பிறக்க விட்டாதானே, உன்னை பிறக்க விட மாட்டாப்பா. உன் பேரனோ உன்னுடைய கொள்ளு பேரனோ எள்ளு பேரனோ யாரோ ஒருத்தர் நாமால ருச்சி வந்துருச்சுனா, பகவன் நாம சங்கீர்த்தனத்துல ருச்சி வந்துருச்சுனா, அப்போ அவர்கள் எல்லாரும் வைகுண்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி எல்லாரும் வைகுண்டத்துக்கு வாயும். பூர்வஜா வைகுண்ட மார்க்க சோப்பா, எல்லாரும் வைகுண்டத்துக்கு அலைவா, சௌக்கியமா இருப்பா. அதனால பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு இப்பேற்பட்ட மகாத்மியம் உண்டு. அது கால வேலை கிடையாது, அதிகார வேதம் கிடையாது, தர்மாச்சரணம் கிடையாது. தர்மம் என்ன? சாமானிய தர்மம், குளிக்கணும் வாய்க்கு பிடிக்கணுங்கிறது கிடையாது. யாரும் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். சர்வதோஷத்தையும் நிவாரணம் பண்ணும். ஜடம் மாதிரி ஜீவன் இருந்தாலும் அவனையும் உத்தாரணம் பண்ணும். அவனுடைய அந்த நாமத்துடைய சாரத்தை வாக்குல வச்சுக்கோ. அவனுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது? பேர்பட்ட பாக்கியம் இருந்தா மட்டுமே நாம சாரமாக வாக்குல வரும். இது மாதிரி பூர்வஜர்கள் எல்லாம் வைகுண்டம் கிளம்பிடுவா. அப்பேற்பட்ட சக்தி ஒரு நாமாங்கிற ஹரிநாமாக்கு உண்டு அப்படின்னு இந்த 21வது பாகத்தை சொல்றா. மேற்கொண்டு மேற்கொண்டு சத்சங்கம் கிடைக்கட்டும். அடுத்தாப்புல ஹரிபாட் ஜூலை மாசம் 13ஆம் தேதி நான் உங்களுக்கு முடிச்சுட்டு வாரகரி யாத்திரை போறேன். வாரகரி யாத்திரை முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி கோயம்புத்தூர் தான். அதனால ஒரு தடவை எல்லாரும் வாரகரி யாத்திரை வாங்க, ஒரு தடவை பார்க்க வாங்க. தரித்து பண்டரி சாயி ஏக்க வேளா ஒரு தடவை வாங்க, பண்டிபுரம் பார்க்க வாங்க. நம்ம மடம் இருக்கு, எல்லாருக்கும் அன்னதானம் இருக்கு, எல்லாருக்கும் தங்கறதுக்கு சௌகரியமா பெரிய ஹால், ராமர் ஹால் மாதிரி பெரிய, இதை காட்டிலும் இன்னொரு பெரிய ஹால் அங்க இருக்கு. எல்லாரும் தூங்கிக்கலாம், சௌகரியமா இருக்கலாம். யாருக்காவது முட்டு இல்லை, சரி இல்லை, கீழே உக்கரம் இல்லைன்னா கட்டில் வசதி இருக்கு. சொன்னா கட்டில் ஏற்பாடு பண்ணி இந்த ஹால்லே போட்டுடுவா, கட்டில படுத்துக்கலாம். நாம சங்கீதனம் கேட்கணும், பாகவதால தரிசனம் பண்ண. அந்த மாதிரி பாகவத தரிசனம் ஒங்குமே பகவான் எங்கேயும் ஓடி போக மாட்டான். பண்டரிநாதோட தரிசனம் துர்லபமே கிடையாது. பாகவத தரிசனம் அத்தனை லட்ச சாதுக்களை பார்க்கணும். பக்தினா என்னன்னு சொல்லி புரியாது, பக்தர்களை பார்த்தாதான் பக்தி புரியும். அந்த பக்தியை பார்க்கணும். பேர்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் வரப்போறா. யாராவது பண்டரிபுரத்துக்கு வரணும்னு விருப்பம் இருந்ததுனால் ஜூலை 2ஆம் தேதி அங்கே வந்துருங்கோ. ஜூலை 8ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணிக்கோங்கோ. கோயம்புத்தூர்ல இருந்து குர்லா எக்ஸ்பிரஸ், எல்டிடி எக்ஸ்பிரஸ் 2-3 ட்ரெயின் நேர சோலாப்பூருக்கு வருது. சோலாப்பூர்ல இறங்கினா அங்கிருந்து பண்டரி 60 கிலோமீட்டர் பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்ட். பண்டரி வர்றதுக்கு தடிக்கு விழுந்தா பஸ். நேர பஸ்ல ஏறி பண்டர்பூர்ல முதல் ஸ்டாப் நம்மளுடைய மடம். மடத்து வாசல்ல வந்து நிற்பான், ஆட்டோ சார்ஜ் கூட கிடையாது. மடத்து வாசல்ல வந்து பஸ் நிற்பான். இறங்கிக்கம்போ தாதா மகாராஜ் மட், பாபா மகாராஜ் மட், விட்டலிகார் தமிழ்நாடு மட் அப்படின்னு கேட்டாலே கொண்டு வந்து கொடுத்துருவான். அங்க பின்னாடி தான் நம்ம இருக்கோம். அங்க 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சத்சங்கம், முழுக்க சத்சங்கம், பகல் சத்சங்கம், அத்தனை பாரத தரிசனம், சந்திரபாகா ஸ்நானம்,
வாழ்க்கையில் ஒரு தடவை அவசியம் வேணும். அதனால் எல்லாத்தையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஆஷாடிக்கு வாங்கோ. இந்த 750வது ஜெயந்தியில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவசியம் அந்த ஒரு நாள் ஆகஸ்ட் 16 எல்லாரும் சென்னைக்கு பாராயணத்துக்கு வாங்க. ஞானேஸ்வரா